guys, welcome to JD's Game Station தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா GTA Vice City கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இதனோட ஃபஸ்ட் வீடியோ ஆரம்பிச்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்மளோட வியூஸ் ஏற்றுங்க. சரி, நம்ம அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா GTA Vice City பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச கேம், எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்க. ஸோ அதோட கேம் பிளே பார்க்குறது ஒன்றும் புதுசு இல்லை, ஆனாலும் பரவாயில்ல. நம்ம வீடியோ பார்த்து கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம வீடியோ வளவல் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார் எடுக்கணுமா? கார் எடுத்து எங்கே போக சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பிங்க் மார்க்கர் தான் போகணும். இங்கே அங்கே மேலே காட்டுது பாருங்கள், அந்த பிங்க் பாயிண்ட்டுக்கு தான் போகணும். ஸோ அந்த பிங்க் பாயிண்ட் போகிற வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லை, உங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை கட் பண்ண தான் போகிறேன். ஸோ அங்கே இடத்துல போய் நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா ஓஷன் வியூ ஹோட்டலுக்கே வந்தாச்சு. போதில் அந்த கார் அடிச்சு பார்த்து விட்டு இந்த காரை நிப்பாட்டிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிங்க் மார்க்கில் நிற்கிறோம். பிங்க் மார்க்கில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் கார் எடுத்து வந்து நிறுத்தணும்னு சொல்கிறாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா கார் எடுத்து நிறுத்தணும். என்னடா கேமராமேன் மாதிரி. ஓகே, பார்த்தீங்கன்னா இதான் ஓஷன் வியூ ஹோட்டலில் உள்ள பதவெல்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா காரை விட்டு இறங்கி பல வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஓஷன் வியூ ஹோட்டலுக்குள்ளே போக போகிறோம். இருங்க ஒரு நிமிஷம், வீடியோ சிக்கச்சா வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போகிறோம். போன இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கடுப்பேற்றுற மாதிரி தான் வாக்கிங் சென்டர் இதெல்லாம் காட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் பொறுமையாக உட்காந்துருந்தோன்னா டக்குன்னு வராது. பார்த்தீங்கன்னா சரி, திரும்பி பார்த்தீங்கன்னா பிங்க் மார்க்கெட் அடுத்து பிங்க் மார்க்கெட்டுக்குள்ளே போனதும் ஃபஸ்ட்டு மிஷின் பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. அண்ட் ஓல்டு ஃப்ரெண்டுன்னு, ஏன்னா நான் மேக்ஸிமம் கட்சின்ஸை கட் தான் பண்ணி விடுவேன். ஏன்னா அதை பார்த்துட்டு இருந்தேன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ டைம் ரொம்ப லென்த் அழுத்தம். ஸோ அதை கட் பண்ணி விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிஷின் பார்த்தீங்கன்னா காட்டுது, அதாவது செகண்ட் மிஷின் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்மிரல் வெள்ளை கலர் வண்டியிலேயே போகலாம். திரும்ப நான் பார்த்தீங்கன்னா ட்ராவலை கட் பண்ண போகிறேன். ஏன்னா வீடியோலேருந்து ஏற்கனவே ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த ட்ராவலை கட் பண்ணுறேன். பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் அந்த ட்ராவலோட வீடியோவும் காட்டுறேன். ஓகே காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா அதாவது கேம்லேருந்து இந்த காரை எங்கே ஃபஸ்ட்டில் எடுத்தோமோ அதே இடத்துக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இடத்தோட கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஷின் போயிடலாம். அதுக்குன்னு ஒரு நிமிஷம் இருங்க, நான் செட்டிங்ஸ் மாற்றிக்கிறேன். அதை கட் பண்ணிவிட்டேன். என்னோட ஜிம்மியம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிங்மா இருக்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மிஷின் டெக்காக இதில் கட்சின் கட் பண்ணிவிட்டேன். ஸோ கட்சின் பார்க்கணும் நான் சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம அடுத்த பாட்டில் கட்சின் போடலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மிஷின் தான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரஃபேல்ஸோட க்ளோச்சாக போய் கோட் சூட் மாட்டிட்டு நேராக பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்னல் ஷிப்புக்கு தான் போவோம். சரி வாங்க, இந்த இதுலேயும் நான் ட்ராவலை கட் பண்ணிடுறேன். இது மாதிரி ட்ராவல் பார்த்தீங்கன்னா கட்சின்லாம் போகணுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இருந்து போட்டலாம். ஏன்னா வீடோட டைம்லைன் ரொம்ப பெருசாக போய்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் கட் பண்ணி போடுறேன். நம்ம ரஃபேல்ஸ் க்ளோத் ஷாப்புக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போய் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே அழகான ஒரு ட்ரெஸ் மாட்டிட்டு வர போகிறோம். பார்த்தீங்கன்னா மாற்றியாச்சு. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவான்னா ஏதோ ஒரு பைக் வந்து ஒருத்தர் நிப்பாட்டும், அதை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போவோம். ஓகே காய்ஸ், அது பார்த்தீங்கன்னா பைக்கை நிப்பாட்டிட்டானா இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஓடி போய் எடுக்கணும். அதை எடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நான் போய் பைக்குன்னு கற்றுனா அடிச்சு தூக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நேராக போகலாம். சரி, பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இந்த ட்ராவலையும் நான் கட் பண்ணிடுறேன். இது அடுத்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பிங்க் மார்க்கர் நிற்கும். பிங்க் மார்க்கரில் வண்டி நிற்கி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மிஷின்குள்ளே போயிடுது. பார்த்தீங்கன்னா அதை கப்பல்லாம் அதை நான் பார்த்தது தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதையும் கட் பண்ணிவிட்டு இப்போ நேராக அந்த பைக் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பைக் இங்கே நிறுத்திட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிசிஜே 300 600 மாதிரி ஒரு பைக் நிற்கும். ஜிடி 2000 இருந்திருக்கும். ஆனால் ஜிடி தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு விளாண்டது ஜிடிஏ சாண்டர்ஸ் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ட்ராவல் வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா கட் தான் பண்ண போகிறேன். வேணும்னா பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வருது. பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்தாச்சு. அப்படியே ஸ்கீட்டு போட்டு நிப்பாட்டிடணும். நிப்பாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மிஷின் பாஸ் ஆச்சு. பார்த்தீங்கன்னா $100 பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் மிஷின் கிடச்சிருக்கு. சரி வாங்க, நம்ம பரவாயில்ல பேசாமல் அடுத்த மிஷின் இருக்க ஸ்பாட்டுக்கும் போயிடலாம். சரி, நம்ம அந்த ஸ்பாட்டில் மீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மிஷின் எங்கே எடுத்தோமோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்திருக்கோம். சரி வாங்க, நம்ம பார்த்தீங்கன்னா மிஷின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இந்த மிஷினோட பேர் தான் பேக் வேலி ப்ரால்.
சரி, இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் பிறகு உங்களை கட்சினை கட் தான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு கட்சனில் பார்க்கணுன்னா நம்ம இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம போடலாம். சரி, அடுத்த மிஷின் ஒன்று பார்த்தீங்கன்னா மலிபு கிளப் போய் ஃபைன் தி கென் பால் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம மலிபு கிளப் போய் கென் பாலை கண்டுபிடிக்கணும். இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட 3rd மிஷின். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஹை ஸ்பீடில் போக போகிறோம். ஆனால் அது உங்களால் பார்க்க முடியாது. ஸோ சாரி, இப்போ நான் அதை கட் பண்ணிடுவேன். நான் 1000 தடவை சொல்லிகிட்டு இருக்கணும். ஆனால் இது கடைசியாக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் ட்ராவல் கட்சின்னு வேணுன்னா பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் போடலாம். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா இடத்த ரீச் ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நேராக உள்ளே போகிறோம். கட்சின்னு வருமா, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்சினை கட் பண்ணிவிட்டு பைக் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓஷன் ட்ரைவில் இருக்க அந்த செஃப் பார்த்தீங்கன்னா அந்த செஃப்பை போட்டு தள்ளுற மிஷினை போட்டு லேண்ட் கூட அமினேஷன்லாம் பார்க்குற மிஷின் அது. ஸோ சரி வாங்க நம்ம நேராக அந்த இடத்துல மீட் பண்ணலாம். இப்போதைக்கு காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த ரீச் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த மிஷினை முடிச்சிட்டோம். இன்னும் முடியலாம். ஃபோன் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் எடுப்போம். எடுத்ததுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்க ஃபோன் ஆக்கி விடுக்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நேராக நிற்க தானே செஞ்சோம். எப்போ மூச்சாங்கணும் தெரில. ஏன்னா வந்துட்டார் லான்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் அதை சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. சில பேருக்கு தெரியாது. ஏன்னா கன் எடுத்து கொஞ்சம் ஓடிடுவோம். ஆனால் இப்போதைக்கு நம்ம புல்லட்ஸ் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய மிஷின் யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா நான் சரி வாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேகமாக இந்த கட்டில் திரும்பினேன் நினைக்கிறேன். ஆமாம், திரும்பிட்டோம். ஏன்னா அவன் வேகமாக வரட்டும். வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம காரில் போய் ஏறணும்னா தம்பி ஏறுங்க டக்குன்னு. அவனை ஏறிட்டான். பெரிய செஃப் வந்துட்டானுங்க. பரவாயில்ல, நான் எஸ்கேப் ஆயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தீங்கன்னா ஆமுனேஷனுக்கு போக சொல்லுது. அதாவது துப்பாக்கி கடையில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவலையும் நான் கட் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு ஷார்டான ட்ராவலாக கட் தான் பண்ண போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா வீடோட லென்த்து ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ ஐ எம் கட்டிங் திஸ் ஒன் ஆல்சோ. காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஆமினேஷன் ரீச் ஆயாச்சு. அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் இந்த பிங்க் பார்க்குன்னு வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போகாமலே பார்த்தீங்கன்னா யூ கேன் சர்ச் ஓப்பன் பை டாப்பிங்லாம் வந்துடுச்சு. உள்ளே போகிறது கூட நான் கட் பண்ணிட்டேன். அது ஏன்னா கொஞ்சம் தெரியாமல் தான். சரி பரவாயில்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா இதுக்கு முடிச்சதுக்கப்புறம் ட்ராவல் தான் வரும். ஏன்னா ஓஷன் ட்ரைவுக்கு திரும்ப போகணுன்னு காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கார்லேயே கொஞ்சம் ரூம் போனது மிஷின் கட் ஆகிடும். இந்த மாதிரி உங்கள் ட்ராவல்ஸும் அப்புறம் மிஷின்ஸும் இருக்க வேண்டிய வர கட்சன்ஸும் நான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவில் போடலாம். சரி வாங்க நம்ம ஓஷன் ட்ரைவில் பார்க்கலாம். ஓஷன் வியூவில் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஓஷன் வியூக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ கட்சின் தான் இது கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கட் பண்ணல. பார்த்தீங்கன்னா ஓஷன் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா ஓஷன் வியூவில் இறங்கி பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு என்ன சொல்கிறதுனா ஏன்னா லேண்ட்ஸ் நம்ம திரும்ப பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. சரி பார்த்தீங்கன்னா விட்டுருவான். இப்போ நேரம் இருக்கணும் அவர் போயிட்டான். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மிஷின் பாஸ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு $200 கிடச்சிருக்கு. நைஸ். இப்போதைக்கு நம்மக்கிட்ட கரெக்டாக $300 இருக்குது. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னா காமிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த காரை பிடிங்கிட்டு கிளம்பலாம். பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ட்ரைவ் கிடச்சி பார்த்தீங்கன்னா எந்த ட்ரைவ் நான் போட மாட்டேன். ஏன்னு கேட்டிங்க இந்த ட்ரைவும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கட் பண்ணுவேன். எதையும் கட் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வீடியோவில் இருந்து ஏற்கனவே ரொம்ப சிறுசாகிடுச்சு. ஸோ இதையும் கட் பண்ணனா வீடியோ ரொம்ப சிறுசாயிரும். பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட கடைசி மிஷின். எதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் பார்க்கலாம். சரி பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா இறங்கணும். என்ன ஃபோன் வருது. ஏன்னா அந்த ஃபோன் அட்டன் பண்ணால் நான் வாசியில் கைஸ் டக்குன்னு போயிடுச்சு. சரி இங்கே மிஷினை பார்த்தீங்கன்னா லோட் பண்ணலாம். சரி நான் மிஷின் பேர் ஜூரி ஃபியூரி. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரோட காரை உடைக்கிறதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன். ஓ ஷீட், வண்டியை ஒழுங்காக ஓட்ட தெரியாமல் பார்த்தீங்கன்னா சமட்டி வந்து ஒரு வேலைக்காரரை போட்டு தள்ளிட்டான். நம்ம அவர்கிட்ட இருந்த ஹேமர் எடுத்துக்கலாம். ஹேமர் எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்டிமேட் 2 ஜூரர்ஸ் பட் டோன்ட் கில் தம் இருக்கு மிஷின். பார்த்தீங்கன்னா 2 ஜூரர்ஸ் இருப்பாங்க. ஜூரர்ஸ்னால் அவங்க ஃபேமிலி பேர் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவங்கள போட்டு தள்ளக்கூடாதான். அவங்களை பார்த்தீங்கன்னா பயம்படுத்திட்டு வந்துடணுமா. ஸோ சரி வாங்க நம்ம அந்த இடத்துல போகலாம். பார்த்தீங்கன்னா நான் அந்த ட்ராவலை கட் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா கட் பண்ணால் வீடியோ ரொம்ப சிறுசாயிரும். அது இல்லாமல் இந்த ட்ராவல் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டியிருப்பேன். ஸோ நம்ம பார்க்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அதாவது பேசிக்கிட்டே இருந்தால் வாய் வலிக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் சவுண்ட் மட்டும் தான் வரும். நான் பேசுகிறது வராது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் குவைட்.
காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு டம்முன்னு வந்துடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கார் பார்த்தீங்கன்னா நொறுங்கி அவனை பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்கவனை பார்த்தீங்கன்னா நம்ம இன்டிமேட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அவனோட காரையும் எடுத்து நம்ம அடுத்து இருக்க எல்லோ மார்க்கருக்கும் போய் அவனையும் பயன்படுத்திடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அவனுக்கும் இதே ட்ரிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவலை மட்டும் நான் கட் பண்ணுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் வந்தாச்சு. ஸோ இது மட்டும் லாங் ஆயிரும். ஸோ சரி வாங்க நம்ம அந்த இடத்துல திரும்ப மீட் பண்ணலாம். ஓகே காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக அந்த வண்டியை நம்ம பிளான் பண்ண மாதிரி இடிச்சிட்டோம். அப்படின்னா அந்த வண்டி எடுக்கிறான் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு தட்டுனதும் பார்த்தீங்கன்னா அவனும் பயந்துட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா ஓடிட்டோம். அப்போ அவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பராக்கு எல்லாரும் வீடியோ நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.